மே 10 தலைப்பு குடும்பத்தின் பரிசுத்தத்திற்கு வழிகாட்டுதல். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பரலோக குடும்பத்துடன் இணைவதற்கு ஆயத்தமாகும்படி பெற்றோரிடம் வேண்டுகிறேன். கிறிஸ்துவின் பொருட்டு ஆயத்தமாகுங்கள். சமாதானத்துடன் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். சரியான வழிகளில் உங்கள் குடும்பத்தில் வேலையை துவங்குங்கள். ஒரு காரியத்தின் வேர் வரைக்கும் சென்று ஆராயுங்கள். அவர்களை பரிசுத்தமாக்கி தூய்மையாக்க உங்கள் இல்லங்களுக்குள் சத்தியத்தை கொண்டு வாருங்கள். வெளிப்பிரகாரத்திலேயே அதை வைத்து விட வேண்டாம். தங்களை கிறிஸ்தவர்கள் என கூறிக்கொள்ளும் அநேகர் தங்களுடைய சொந்த ஆர்வங்களை குறித்து எத்தனை குருட்டுத்தனமாக இருக்கிறார்கள். கிறிஸ்து அவர்களது இல்லங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டால் அவர்களுக்காக அவர் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை காண அவர்கள் எத்தனை அதிகமாக தவறுகிறார்கள். உலக நன்மைகளை ஆதாயப்படுத்துவதற்கு உலகத்தார் வேலை செய்வது போல கிறிஸ்தவர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஊக்கமாக வேலை செய்யட்டும். அப்பொழுது தேவனுடைய சபையானது நிச்சயமாகவே வல்லமையுடன் முன்னேறும். தேவனுடைய பிரமாணத்திற்கு இசைவான செயல்களை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார். எங்கே தயவு, பொறுமை மற்றும் அன்பை வெளிப்படுத்த கடினமான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதோ அந்த குடும்பங்களில் ஆவியானவரின் புதுப்பிக்கும் பணி காணப்படும். பரிசுத்த ஆவியின் வனையும் செல்வாக்கிற்கு அர்ப்பணிக்க மனங்களையும் இருதயங்களையும் ஆயத்தப்படுத்தவும், தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமாக்கப்படும்படியாக தங்களையும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படி பெற்றோர் வழிநடத்தப்பட சர்வ வல்லவரின் ஆற்றல் கிரியை செய்கிறது. குடும்ப அங்கத்தினர்கள் கண்ணியமாகவும் மரியாதையான கிறிஸ்தவர்களாகவும் இருக்கக்கூடிய இல்லமானது நன்மைக்கான பரந்த செயல் விளைவுகளை உடைய செல்வாக்கை வெளிப்படுத்தும். இப்படிப்பட்ட குடும்பம் அடைந்த பலன்களை மற்ற குடும்பங்கள் கவனித்து அந்த உதாரணத்தை பின்பற்றி சாத்தானுடைய செல்வாக்குகளுக்கு விரோதமாக அவர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார்கள். தேவனுடைய சித்தம் ஆளுகை செய்யும் இல்லத்தில் தேவ தூதர்கள் அடிக்கடி வருகை தருவார்கள். இப்படிப்பட்ட இல்லம் தெய்வீக கிருபையின் வல்லமை கடியில் சோர்ந்து களைப்படைந்த யாத்ரீகனுக்கு புத்துணர்வூட்டும் ஸ்தலமாக மாறுகிறது. விழிப்புடன் பாதுகாப்பதினால் சுயம் தன்னை நிறுத்தாதவாறு தவிர்க்கப்படுகிறது. சரியான பழக்கங்கள் உருவாகின்றன. பிறருடைய உரிமைகள் குறித்த கவனமான அங்கீகாரம் காணப்படுகிறது. அன்பினால் கிரியை செய்து ஆத்துமாவை தூய்மையாக்கும் விசுவாசமானது தலைமையிடத்தில் இருந்து குடும்பம் முழுவதையும் வழிநடத்துகிறது. இப்படிப்பட்ட குடும்பத்தின் போற்றப்படும் செல்வாக்கின் கீழ் தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள சகோதரத்துவத்தின் கோட்பாடு மிக அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கீழ்ப்படியப்படுகிறது. ஆமென்.